வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இந்திய ஆட்சியியலில் பொது வாழ்வில் ஊழல் மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அதுக்கு கீழே வர்றது. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்ககம் இது 1964 சந்தானம் கமிட்டி அவங்களோட பரிந்துரையின் அடிப்படையில் மத்தியில் அமைச்சாங்க. மத்தியில் ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிற ஒன்று அமைச்சாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒன்று அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் என்ற ஒன்று தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 26/3/1964. இதுலேருந்து நமக்கு என்ன கேள்வி வரலாம்? தமிழ்நாட்டில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் அமைக்கப்பட்டது எப்போது? 1964. தமிழ்நாட்டோட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்துக்கு கீழே வரக்கூடியவங்க, அதாவது அவங்க யார் யார் மேலெலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1988 ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 2C படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது ஊழியர்கள், அதாவது அரசு ஊழியர்கள், மாநில அரசால் நிறுவப்பட்ட பொது நிறுவனங்கள், மாநகராட்சி பணியாளர்கள், மாநகராட்சி தலைவர்கள், மாநில பல்கலைக்கழகத்தில், அதாவது மாநிலத்துக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள், அரசு ஊழியர் செய்கிற ஊழல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய தனிநபர்கள், இவங்க எல்லாமே இந்த நடவடிக்கைக்குள்ளே வருவாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு உட்பட்டவங்க. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்திற்கு உட்பட்டவங்க, அதாவது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகார வரம்பு தான் இது. அரசு ஊழியர் லஞ்சம் கேட்பது தண்டனைக்குரிய குற்றம். ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 7 படி இது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். அதே மாதிரி லஞ்சம் கொடுக்கறதும் ஒரு குற்றம். 1988 ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 12 படி லஞ்சம் கொடுப்பது, நேர்மையான ஒரு அரசு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். ஊழல் கட்டணமில்லா தொலைபேசி எண், ஊழல் எதிர்ப்புக்கான உதவி அழைப்பு எண் 1064, விழிப்பு பணி அழைப்பு எண் 1965. இந்த ஊழல் எதிர்ப்பிற்கான உதவி அழைப்பு எண், விழிப்பு பணி அழைப்பு எண் இதெல்லாம் நம்மளோட கேள்விகளிலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.